படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸுக்குமே புடிச்ச படமா இருக்கும். இந்த வீக்கெண்ட் அப்பா, அம்மாவோட போய் படம் பார்க்கணும் அப்டின்னா, தாராளமா சஜெஸ்ட் பண்ணுவேன். குடுத்த காசுக்கு வொர்த்துன்னுவாங்கல்ல, அதான் இந்த படம். ஜிவி பிரகாஷுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும். அப்பாஸுக்கு ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸா வந்திருக்கும். அண்ட் ஹீரோ, ஹீரோயின், அப்பாஸ் இவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிடுற விதத்துல பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, இது எல்லாமே வந்து ஜார்ஜ் மரியம் பண்றாரு. அவருக்காக கூட இந்த படத்த வந்து தாராளமா போய் பார்க்கலாம். வொர்த் வாட்சிங் மூவி. அப்பா புள்ள சென்டிமெண்ட் அப்படின்றத தாண்டி இந்த படத்துல என்ன காமிக்கிறாங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு, கொஞ்சம் ஊரா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாரு. வெளி உலகத்துக்கு இவர் தான் எங்க அப்பான்ற மாதிரி இவர் வந்து காமிக்க மாட்டார், அப்படியே வந்து தனியா போவார். பட் அவங்க அப்பா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா என்ன மாதிரியான பாதைகளை வந்து கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்ற விதம்லாம் நல்லா இருந்தது. என்னைக்குமே பசங்க வந்து அப்பா அம்மா வேற மாதிரி பார்ப்பாங்க, அப்பா அம்மா பசங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சொல்றாங்க. எந்த பாயிண்ட்ல படம் ஆரம்பிக்குதோ, எந்த சீன் வந்து ஆரம்பிக்குதோ அதே மாதிரியான ஒரு சீன்ல அதே மாதிரியான லொகேஷன்ல படம் வந்து முடியும். ஆப்பிராஜ் படம் நல்லா இருந்தது. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலாக அதே தமிழ் சினிமா லவ் சீனு, ஒரு ஏன்னா ஒரு ஃபேமிலி எமோஷன் அதுலேயே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கொஞ்சம் ஜிவி ஆக்டிங்கு, மியூசிக்கு, ஒரு காமெடி, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 3 தான்: லவ், ஃபேமிலி, அப்புறம் மேக்ஸிமம் வந்து அப்பாவோட சென்டிமெண்ட் வந்து ஒரு கம்பைனராக இருக்குது. ஆனால் மற்ற சினிமா மாதிரி இல்லை. அப்பாவோட எமோஷனை வந்து நார்மலாக காட்டுறதுக்கு ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி மற்ற ஆக்டிங்கு, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அது தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மற்றபடி இந்த மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி மற்றபடி லவ் ரொம்ப கிஸ்ஸின் அக்சீன்லாம் இல்லை. நார்மலாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். நல்ல படம் தான், தாராளமாக வந்து பார்க்கலாம். அப்போ பல வருஷம் வச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஆக்டிங் நேச்சுரலாக நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபாதருக்கும் சன்னுக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயுமே அது சொல்லியிருக்காங்க, நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இதில் இப்போ இருக்க சில ஒரு ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. ஆமாம், அதுதான் இதில் அத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அது அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரியிலேருந்து தான் அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க. அப்படின் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு அந்த ஸ்டோரி தெரியாது. ஸோ அவன் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவை வேற ஒரு ஜோனரில் பார்த்துருந்தவனுக்கு லாஸ்ட்டாக அந்த 20 மினிட்ஸில் அவங்க அப்பா யாருன்றதை புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இப்போ இருக்க நிறைய பசங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க, நிறைய பேரண்ட்ஸை. ஸோ அதை அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும். அவர் சொல்லனா, எனக்கு படம் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ பார்த்த படங்கள்லாம் போச்சு. முஸ்தபாஸ் பாட்டு, அந்த மாதிரி நிறைய பழைய படங்கள் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நடித்தாலும் அதே அவரோட கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் பார்த்ததும் வித்தியாசமாக இருந்துச்சு.